நிர்வாணமா ரோட்ல போனா அவனோட பழக்கம் அதெல்லாம் அது என்னமா இப்ப இந்த கிழவனை கூட பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் முடிக்கிறாங்க, அந்த சிசிடிவில அப்படியே கவர் ஆகுது. முடிச்சோன்னே அந்த அந்த தொட்டு கும்பிடுறாங்க. முதல்ல எவன் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தப்பா இருக்கு சொல்லி ஒரு பெண்ணை கேட்கறானோ அந்த பெண் சாமியா இருந்தா கூட எதிர்த்து துணியறதுக்கு அவருக்கு தைரியம் வரணும். அப்பதான் சாமியார் நீங்க எல்லாம் போகணும், இல்ல போக கூட கூட படு, அப்பதான் இது வேலை நடக்கும்டா. அதுலயே தெரியல அவன் சாமியார் இல்லைன்னு. திருநூறு பட்டையும் ருத்ராட்ச மாலையும் ஒருத்தர் சாமியார் ஆகிட்டு, எந்த சாமியா நிர்வாணமா போன்னு சொல்லல, எந்த சாமியும் பெண்களை போய் கெடுன்னு சொல்லல, எந்த சாமியும் ஒரு சாமியாருடைய தான் உனக்கு வரம் கொடுப்பேன்னு சொல்லல. ஒரு சாமியார் கூட ஒன்னா இருந்தாதான் உனக்கு பதவி கிடைக்கும், உனக்கு வந்து என்றும் இளமையா இருப்ப, உன்கிட்ட எல்லாரும் வசியமாகி வருவாங்கன்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லப்படல. ஆண்களை கொண்டு வந்து நிக்க வச்சு எங்களுக்கு நிர்வாணம் சொல்லிட்டு ஆபரேஷன் பண்றாங்க பாருங்க, அந்த ஆபரேஷன் அவங்களுக்கு பண்ணிடணும். அதை வீடியோ எடுத்து போடணும். கூடிய சீக்கிரமே ஒவ்வொரு சாமியாருடைய முகத்திரைய பெண்களை ஏமாற்றி சந்து கொண்டுல சாமியார் பேர் சொல்லி குழப்பம் நடத்திட்டு இருக்கிற நிறைய கீழ்த்தரமான பிறவிகளுடைய முகத்திரைய இதே மீடியால நிகழ்ச்சி கொடுக்கும்.